மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவோ என்று எனக்கு தெரியலையே என்று நம்ம நினைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. சாத்தான் என்ன செய்கிறான்? நல்ல கவனிங்க. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின நிறைய நன்மைகளை அவன் மறைக்கிறான். உங்களை குறித்ததான தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பிசாசு மறைக்கிறான் அல்லது மறந்து போக பண்ணுகிறான். ஆகையால் நமக்குள்ளே பயம் உண்டாகிறது. எதிர்காலம் என்ன? நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறது? இப்படியே என் வாழ்க்கை போனுச்சுன்னா என்ன சம்பவிக்கும்? நான் எப்படி இந்த காரியங்களை, நான் பிரச்சனைகளை கையாளுவேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி நிறைய பேருக்கு நமக்குள்ள என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. சத்ருவானவன் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறான். அவன் பயத்தை கொண்டு வந்து தேவனுடைய நன்மையை நம்முடைய கண்களுக்கு மறைக்கிறான். உலகம், மனிதன் அல்லது சத்ருவானவன் நமக்கு ஒரு மறைவிடத்தை தீங்கு நினைக்கையில் தேவனும் ஒரு ரகசிய இடத்தை, ஒரு மறைவான இடத்தை தமது பிள்ளைகளுக்கு ஒளிப்பிடத்தில் ஒரு நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நமக்கு மறைவாக தீங்கு வலை போல மறைத்து வைத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக தேவரீர், நீர் எனக்கு உண்டு பண்ணினவைகள் ஆச்சரியமாயிருக்கிறது. சத்ரு நமக்கு ஒரு மறைவை உண்டாக்கி அங்க வளைய வைக்கிறான். தேவன் அவருடைய சமூகத்தில் ஒரு மறைவை உண்டாக்கி நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறார்.